வெறும் 10 ரூபாய்க்கு அருமையான இட்லி சாப்பிட்டேன். அதுவும் ஒரு உயர்தர ரெஸ்டாரண்ட்டில். ஆச்சரியமாக இருக்கா? இப்போ எல்லாம் கம்மி விலையில் டிஃபன் கொடுக்குற ஹோட்டல் ரொம்ப குறைவாக போயிடுச்சு. ஆனால் மதுரை பக்கம் அப்படி இல்லை. மதுரை தேனி மெயின் ரோட்டில் இருக்குது காமாட்சி ரெஸ்டாரண்ட். சரியாக சொல்லப்போனால் செக்கானூரணிக்கும் உசிலம்பட்டிக்கும் நடுவில் இருக்குது இந்த ஹோட்டல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட எங்கள் டிரைவர் ரெக்கமெண்ட் பண்ணின இடம் இது. நல்ல ஆம்பியன்ஸ். முதல்ல ஒரு பிளேட் இட்லி சொன்னேன். கஞ்சத்தனம் இல்லாமல் பெரிய சைஸ் இட்லியாக இருந்தது. மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டாகவும் இருந்தது. தொட்டுக்கு 4 விதமான சைட் டிஷ் கொடுத்தாங்க. புதினா சட்னி, தக்காளி கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் டிஃபன் சாம்பார். அந்த தேங்காய் சட்னி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா தேங்காய் பால் வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 4 விதமான சட்னியோட சூப்பரான இட்லி விலை ஜஸ்ட் 10 ரூபா. அப்புறம் வெண்பொங்கல் பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது. அதிகமாக பாசிப்பருப்பு போடாமல் மிளகு ஜீரகம் நிறைய போட்டு செஞ்சுருந்தாங்க. மிளகு சீரகத்தோட மென்மையான காரத்தோட பொங்கல் நல்லாவே இருந்தது. நெய்யையும் அளவாக தான் போட்டிருந்தாங்க. அதனால் பொங்கலோட உண்மையான சுவையை உணர முடிஞ்சது. சென்னையில் பல ஹோட்டல்களில் நெய் பொங்கல்னு பேர் வச்சு நெய்யில் முழுகடிச்சு கொடுப்பாங்க பொங்கலை. அதில் நெய் டேஸ்ட்டு தவிர வேறு எதுவுமே தெரியாது. பொங்கல் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல பொங்கல் சாப்பிட்டேன். ஒரு பிளேட் பொங்கல் 70 ரூபா. அப்புறம் ஒரு டீ சொன்னேன். ஒரு பெரிய டம்ளர் நிறைய கொடுத்தாங்க. கலப்படம் இல்லாத சுத்தமான டீ தூள் வச்சு போட்ட டீ. அது சரியான ஃப்ளேவரில் இருந்தது. அதுவும் 20 ரூபா தான். காலை டிஃபனுக்கு பொங்கல், இட்லி, பூரி தவிர 17 வகையான தோசையும் கொடுக்குறாங்களாம். பேப்பர் தோசை, பெப்பர் தோசை, பன்னீர் தோசை, ராகி தோசை, கோதுமை தோசைன்னு மெனு லிஸ்ட்டு ரொம்ப நீளமாகவும் டெம்ப்டிங்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போனால் தோசை வெரைட்டிஸை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஹோட்டல் உள்ளேயே ஸ்வீட் காரம், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே நிறைய பழங்களும் இருந்தது. அதுவும் விற்பனைக்கு தானா. கார் நிறுத்த நல்ல இட வசதியும் இருக்குது. 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மொத்த செலவு 220 ரூபா. மதுரையிலிருந்து தேனி, வீரபாண்டி, குச்சனூர் சனீஸ்வரர் கோயில், வைகை டேம் பக்கம் போகிறவங்களுக்கு இந்த காமாட்சி ஹோட்டல் ஒரு நல்ல சாய்ஸ்.